Good morning to my dear students. Last class நம்ம செகண்ட் யூனிட்டில் உள்ள ப்ரோஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 பார்த்தோம். இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரோட கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் எப்படிலாம் வந்து என்ன பண்ணாங்க, மரங்களை வளர்த்தாங்க, பூச்செடிகளை வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 113. சரியா? Listen. Grandfather wasn't content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed armed with cutting and saplings which he would plant in the forest. சரியா? Grandfather wasn't content with க்ரோயிங் ட்ரீஸ் இன் ஆர் காம்பவுண்ட். அதாவது அவங்க தாத்தா வந்து காம்பவுண்டில் மரம் வளர்க்குறதோட என்ன செய்யலை, நிப்பாட்டிடல. டியூரிங் த ரெயின்ஸ் ஹீ வுட் வாக் இன் டு த ஜங்கிள் பியாண்ட் த ரிவர் பெட் ஆர்ம்டு வித் கட்டிங் அண்ட் சாப்ளிங்ஸ் விச் ஹீ வுட் பிளான்ட் இன் த ஃபாரஸ்ட். அதாவது மழை காலங்களில் இந்த மாதிரி ஆற்றுப்படுகைகள்லையும் ஒரு ஐலாண்டு பகுதிகள்லையும் என்ன செஞ்சாங்க, மரம் வளர்க்க தாத்தா வந்து என்ன செஞ்சாங்க, ஆர்வமாக இருந்தாங்க. சரியா? But no one ever comes here. I had protested the first time we did this. Who is going to see them? அதாவது எங்கள் தாத்தா வந்து அந்த மாதிரி காம்பவுண்டில் மட்டும் மரங்களை வளர்க்கலை, வெளியில் என்ன செஞ்சாங்க, போய் இந்த மழை நேரங்களில் இந்த ஆற்றுப்படுகைகளில் அதே மாதிரி ரெண்டு சைடும் தண்ணீருக்கும் இடையில வந்து என்னது கொஞ்சம் நிலப்பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து மரங்களை வளர்க்குறதுல ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ எங்கள் தாத்தா என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் எங்கள் தாத்தாட்ட என்ன சொன்னேன், பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். இங்கே யாருமே வரமாட்டாங்களே தாத்தா, யாருமே பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட். ப்ரொட்டஸ்டட் மீன்ஸ் ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீடு. ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீடு. அதாவது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு அங்கீகாரமே என்ன செய்யாது, இருக்காது. அப்புறம் ஏன் இங்கே வந்து மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட் டைம் தாத்தா கிட்ட த ஃபஸ்ட் டைம் வி டிட் திஸ், நான் வந்து என்ன செஞ்சேன் கேட்டேன், ஹூஸ் கோயிங் டு see them, இதை யார் பார்க்க போகிறா, எதனால இப்போ நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே? அப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம மரங்கள் வளர்த்தோன்னா யாருமே நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை வந்து பாராட்ட மாட்டாங்களே. அப்புறம் ஏன் தாத்தா நீங்கள் இப்படிலாம் வளர்க்குறீங்க, இதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காரு ஆதர் வந்து அவங்க தாத்தா கிட்ட ஃபஸ்ட் டைமாக என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. see we are not planting them simply to improve the view, replied grandfather. அப்போ அவங்க தாத்தா வந்து என்ன செய்கிறாங்க, அதர்கிட்ட சொல்கிறாங்க, see we are not planting them simply to improve the view. அதாவது இது என்ன செய்கிறோம், நம்ம எதுக்காக வளர்க்குறோம், மற்றவங்க பார்த்து பாராட்டுறதுக்காண்டி நம்ம என்ன செய்யலை, வளர்க்கலை. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த 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 பகுதிகளெல்லாம் நம்ம வந்து என்னது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி, இதனுடைய வியூஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து செய்கிறோம். we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. எதுக்காக நம்ம மரங்களை வளர்க்குறோம் அப்படின்னா அங்கே அந்த மரங்களால் பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு நல்ல ஒரு என்ன செய்யும், உறைவிடம் கிடைக்கும். அதே மாதிரி அதனுடைய நிழல்கள் வந்து என்ன செய்யும், அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி தானே? அதே மாதிரி அதுக்கு தேவையான உணவு எல்லாமே என்னது அதுக்கு கீழே கிடைக்கி, அதனுடைய நிழல் வந்து அதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. சரியா? அதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், பிளான்டிங் பண்ணுறோம், மரங்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வளர்க்குறோன்னு சொல்லி தாத்தா என்ன செஞ்சாங்க, ஆதர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ரிப்ளை பண்ணாங்க. சரியா? அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டு ஹி ஆடட் டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின், to prevent the banks of rivers from being washed away, for fruit and flowers, leaf and seed, yes, for timber too. But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert.
தாத்தா என்ன சொல்கிறாங்க மேலும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மென் நீடு ட்ரீஸ் டூ. மனிதனுக்கு வந்து என்னது, மரங்கள் வந்து தேவை தான். ஹி ஆடட் டு கீப் த டெசர்ட் அவே. எதுக்காக மரங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டு கீப் த டெசர்ட் அவே, அதாவது பாலைவனமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வாழக்கூடிய நிலங்கள் மாறி போயிடக்கூடாது. பாலைவனம்னா தெரியும்லாம் நமக்கு, அங்கே வந்து மரங்களே இருக்காது, வெப்பம் அதிகமாக இருக்கும், மணல் பாங்கான இடமா இருக்கும், ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். சரியா, அதில் வந்து எந்த வகையான மரங்களும் என்ன செய்யாது, பாலைவனங்களில் செழித்து வளர முடியாது. சரியா, ஸோ அந்த மாதிரி பாலைவனமாக நம்ம இருக்கக்கூடிய நிலங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறி பெய்யக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், மரங்களை வளர்க்கணும். டு அட்ராக்ட் ரெயின், மழை வளத்தை நம்ம பெறுறதுக்காண்டி என்ன செய்யணும், கண்டிப்பாக மரங்களை வளர்க்கணும். மரங்கள் நிறையா வளர்க்கும் போது மழை என்ன செய்யும், நல்லா நமக்கு மழை வளம் கிடைக்கும். சரியா, டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஸ்ட் அவே, அதாவது மண் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், மரங்கள் வளர்க்கணும். மரங்கள் வளர்க்கும் போது வேர் அதிகமாக என்ன செய்யும், படரும். அதனால் மண் வளம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இப்போ நிறைய ஆற்றங்கரைகளில் பாருங்கள் மண் அரிப்பு அதிகமாக இருக்குது, அப்படி தானே, மழை பெய்யும் போது மண் அரிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மண் அரிப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு நல்ல மண் வளம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும், மரங்கள் வளர்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம பூமி வந்து பாலைவனமாக மாறிடக்கூடாது, அதே மாதிரி நல்ல மழை நமக்கு கிடைக்கணும், அதே மாதிரி மண் வளத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மரங்கள் வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளார்ஸ், லீஃப் அண்ட் சீடு, பழங்களுக்காக, மலர்களுக்காக, பூக்களுக்காக, இலைகளுக்காக, அண்ட் சீடு, விதைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மரங்களை வளர்க்கணும். எஸ் ஃபார் டிம்பர் டூ. ஸோ மரக்கட்டைகளுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், மரங்களை வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா மரக்கட்டைகள்னால தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறையா ஜன்னல், கதவு எல்லாமே நம்ம செய்கிறோம் இல்லையா. வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் மரங்களுடைய பங்கு மிக அதிகமானது தான். சரியா, ஸோ பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேஸிங் தம். மரத்தை வந்து மனிதன் என்ன செய்கிறான், மனிதன் மரத்தை வந்து வெட்டுறான், பட் அதுக்கு ரீப்ளேஸ் எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்காங்க, பண்ண மாட்டேங்காங்க. அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் ஆர் செல்ஸ், எ டைம் வில் கம் வென் த வேர்ல்டு வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா கடைசி என்ன ஆயிரும், நம்மளுடைய பூமி வந்து என்ன ஆயிரும், ஒரு பாலைவனமாகவே என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். மரங்கள் இல்லாத ஒரு பூமியை நம்ம வந்து என்னது நினச்சி கூட பார்க்க முடியலை, அப்படி தானே. ஸோ நம்ம வந்து மரங்களை நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம மரங்களை வெட்டுறோம். நமக்கு மரங்கள் தேவை தான், மரக்கட்டைகள் அதாவது டிம்பர்ஸ் வந்து தேவை தான். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, மரங்களை வெட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதற்கு தக்கன நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், மரங்களை வந்து வளர்க்கணும். சரியா, நம்ம மரங்களை வெட்டும் போது ஒரு பக்கம் நம்மளை வந்து மரக்கன்றுகளை நட்டிட்டு என்ன செய்யணும், மரங்களை வந்து வெட்டணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பூமி வந்து என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும், நல்லா மழை கிடைக்கும். நம்ம நல்லா நிறைய மரங்களை வளர்க்கும் போது நமக்கு நல்ல மழை கிடைக்கும். மழை இல்லைன்னா நிறைய வந்து நம்ம என்ன செய்யப்படுவோம், பாதிக்கப்படுவோம், அப்படி தானே. மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை, எந்த உயிரினங்களும் என்ன செய்ய முடியாது, நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. அப்போ இந்த மழை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மரங்கள் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், வளர்க்கணும். அப்போ நம்ம மரம் வளர்க்கலைனாலும் என்ன செய்ய முடியாது, நம்ம இந்த உலகத்தில் பாதுகாப்பாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு அதுதான் என்னது, உறைவிடம். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் இந்த கொரோனாவில் என்ன செஞ்சாங்க, வயதானவர்கள்லாம் ஒரு இறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செஞ்சிச்சு, உருவாச்சு. ஆனால் மரங்கள் வந்து நமக்கு என்ன செய்யுது, நல்ல காற்றை நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன செய்யணும், மரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும், மரங்களை வைக்கணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் 114. The thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. The thought of a world without trees. மரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி தானே. பிகேம் எ ஷார்ட் ஆஃப் நைட்மேர். நைட்மேர் மீன்ஸ் எ ஃபைட்னிங் ட்ரீம்,
ஒரு பயங்கரமான கனவு. சரியா? நைட்மேர்னால் என்னது? ஃபைட்னிங் ட்ரீம் அப்படின்னா பயங்கரமான கனவுன்னு அர்த்தம். சரியா? டு மீ அண்ட் ஐ ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீ பிளான்டிங் வித் கிரேட்டர் எந்தூசியாசம். அதாவது தாத்தா வந்து என்னது, தாத்தா கூட நான் அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன், மரங்கள் வளர்க்குறதுக்கு அவங்க கூட என்ன செஞ்சேன், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி போனேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. அண்ட் while we went about our work he taught me a poem by ஜார்ஜ் மாரிஸ். ஜார்ஜ் மாரிஸோட போம் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க தாத்தா வந்து என்ன செஞ்சாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. என்ன அந்த போம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, woodman spare that tree, touch not a single bough, in youth it sheltered me and I'll protect it now. அதாவது மரம் வெட்டுகிறவரே, ஸ்பேர் த ட்ரீ, டச் நாட் ஏ சிங்கிள் போ. அதாவது என்ன செய்யாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க, அதில் உள்ள ஒரு கிளையை கூட தொடாதீங்க. இன் யூத் இட் செல்டர் மீ, அது வந்து என்ன செஞ்சிச்சு, என்னை பாதுகாத்துச்சு. இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், அண்ட் ஐ வில் ப்ரொடக்ட் இட் நவ், இப்போ வந்து நான் அதை என்ன செய்கிறேன், பாதுகாக்கிறேன், வளர்க்குறேன்னு சொல்லி ஆத்தர் வந்து என்ன செய்கிறார், அந்த போமில் ஜார்ஜ் மாரிஸ் வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சரியா? One day the trees will move again, said grandfather. Grandfather சொன்னாங்க, one day the trees will move again. ஒரு காலத்தில் ஒரு நாள் வந்து என்ன செஞ்சிச்சு, மரங்கள் வந்து திரும்ப திரும்ப என்ன செஞ்சிச்சு, மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. மனிதர்களை போல், லைக் பீப்புள், மனிதர்களை போல் மரங்களை என்ன செஞ்சிச்சு, 1000 ஆண்டு காலங்களாக மரங்கள் ஒரே இடத்துல நின்னாலும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிச்சு, அது வந்து வாக் பண்ணிச்சு. சரியா? நடந்துச்சு. தென் அலாங் கேம் அண்ட் இன்டர்ஃபயரிங் மீன்ஸ் ஸ்டாப்பிங். பிஸி பாடி, அதாவது கேம் அண்ட் ஸ்டாப்பிங் பிஸி பாடி. தென் அலாங் கேம், அதாவது ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, அந்த மரங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஹூ கேஸ்ட் எ ஸ்பெல் ஓவர் தெம், ரூட்டிங் தெம் டு ஒன் பிளேஸ், பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு மூவ். சி ஹவு தே ரீச் அவுட் வித் தியர் ஆர்ம்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் லைக் த பேனியன் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபேர். அதாவது மரங்களும் வந்து மனிதர்களை மாதிரி என்ன செஞ்சிச்சு, நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அதுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. சரியா? நீ வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரே இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த மரங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரே இடத்துல நிற்காமல், ஸ்டாப் ஆகி நிற்காமல், தன்னுடைய கிளைகளையும் தன்னுடைய வேர்களையும் என்ன செய்யுது, வேர்கள் வந்து ஆழமாக என்ன செய்யுது, பரவி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரி அதனுடைய கிளைகளை பார்த்தோன்னா மனிதன் வந்து கைகளை விரிச்சிருக்கிற மாதிரி என்ன செய்யுது, விரித்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. As soon as the rains set in at while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cutting and spend the day planting them on the ஐலாண்ட். ஸோ ஒரு ஐலாண்ட் வந்து அவங்களும் ஆதரவு அவங்க தாத்தாவும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அது ஒரு ஸ்மால் ராக்கி ஐலாண்ட். அது இன்னும் ட்ரை ரிவர் பெட்ஸ், அதாவது ரெண்டு சைடும் நம்ம இப்போ இது ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு சைடும் என்னது தண்ணி இருக்குது, சென்டரில் கொஞ்சம் ஐலாண்ட் மாதிரி என்னது ஒரு பகுதி இருக்குது. அதில் போய் அவங்க தாத்தா என்ன செஞ்சாங்க, மரங்களை வந்து என்ன செஞ்சாங்க, நட ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஆதரவு என்ன செய்கிறாங்க, போய் அவங்க தாத்தா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது ஒரு சின்ன இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் grow here, a small mango tree was growing on the island. அந்த ஐலாண்டில் வந்து ஒரு மாமரம் வந்து என்ன செஞ்சிருந்துச்சு, செடி வந்து வளர்ந்துருந்துச்சு. அப்போ அவங்க தாத்தா சொன்னாங்க, if a small tree can grow here, said grandfather, so can others. ஒரு சின்ன செடி வந்து வளருது அந்த இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக மற்ற செடிகளும் என்ன செய்யும், வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, we sent out with a number of tamarind, அதாவது புளிய மரம், அது மாதிரி லேபர்னம்ங்கிற ஒரு ட்ரீ, கோரல் ட்ரீ எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்து
நட்டு வச்சாங்க சரியா. பிளான்டிங் தெம் ஆன் த ஐலாண்டில் என்ன செஞ்சாங்க, நட்டு வச்சாங்க. ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மழை வளம் பெறுறதுக்காக என்ன செய்யணும், மரங்களை வளர்க்கணும். நம்மளுடைய பூமி வந்து பாலைவனமாகாமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், மரங்களை வளர்க்கணும். நம்மளுடைய தேவைகளுக்காக மரங்களை வெட்டுகிறன்னா என்ன செய்யணும், கண்டிப்பாக அதற்கு ரீப்ளேஸ் பண்ணணும். மரங்களை நம்ம என்ன செய்யணும், நடவும் செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மரங்களை வெட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன செய்யணும், மரங்களை நடவும் கடமைப்பட்டிருக்கோம் சரியா. ஸோ டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இங்கே நம்ம பார்க்கலாம். ஒய் டூ வி நீட் ட்ரீஸ், லிஸ்ட் 4 ரீசன்ஸ் தட் கிராண்ட்ஃபாதர் கிவ்ஸ். ஏன் நம்ம வந்து மரங்களை வளர்க்கணும், அதற்கு ஒரு 4 ரீசன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஃபாதர் சொன்ன 4 ரீசன்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், ஒய் டிட் த ஆதர் ஹெல்ப் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் ட்ரீஸ். எப்படி வந்து ஆதர் வந்து அவங்க தாத்தாவுக்கு மரம் நடுறதுல உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. தேர்ட் ஒன், வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாப்ளிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலாண்ட். எப்படி வந்து அந்த ராக்கி ஐலாண்டில் தாத்தாவும் ஆதரும் போய் என்ன செஞ்சாங்க, மரங்களை நட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா. ஒய் டூ வி நீட் ட்ரீஸ், லிஸ்ட் 4 ரீசன்ஸ் தட் கிராண்ட்ஃபாதர் கிவ்ஸ். ஆன்சர், வி நீட் ட்ரீஸ் டு கீப் த டிஷர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின், டு ப்ரிவெண்ட் த பேங்க் ஆஃப் river from being washed away, for fruit and flowers, leaf and seed. ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மரங்களை வளர்க்கணும். செகண்ட் ஒன், ஒய் டிட் த ஆதர் ஹெல்ப் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் ட்ரீஸ். கிராண்ட்ஃபாதருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, ஏன் ஹெல்ப் பண்ணாங்க. வேர்ல்டு வித்தவுட் ட்ரீஸ் பிகம் எ நைட்மேர் டு ஆதர். அதாவது மரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்குறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு சரியா. ஸோ த ஆதர் ஹெல்ப்டு கிஸ் கிராண்ட்ஃபாதர் டு பிளான்ட் ட்ரீஸ். அதனால தான் என்ன செஞ்சாங்க, ஆதர் வந்து மரங்களை நட்டுறதுக்கு தாத்தாக்கு என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க சரியா. சரி, நெக்ஸ்ட்டு, வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாப்ளிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலாண்டு. என்ன ஹெல்ப் பண்ணாங்க, சாரி என்ன பண்ணாங்க தாத்தா வந்து அந்த ராக்கி ஐலாண்டில் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராண்ட்ஃபாதர் சாய ட்ரை ரிவர் பெட் ஆன் த ராக்கி ஐலாண்ட். அந்த ராக்கி ஐலாண்டில் ஒரு பகுதி என்ன செய்கிறாங்க, ரிவர் பெட் வந்து என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. தட் மேட் ஹிம் பிளான்ட் சாப்ளிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலாண்ட். ஸோ அதனால் அங்கே என்ன செஞ்சாங்க, தாத்தா வந்து மரங்களை நட்டினாங்க சரியா. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்கள் நோட்டில் என்ன செய்யுங்க, காப்பி பண்ணிவிட்டு நல்லா மெமரி பண்ணிடுங்க சரியா. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லெசனில் வந்து கொஸ்டின்ஸே இல்லை அப்படி தானே. இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் யூனிட்டில் இந்த லெசனில் ஆல்ரெடி நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மெமரைஸ் பண்ணிடுங்க சரியா. எழுதிட்டு மெமரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.